பாபா நோன்பு வைக்க அல்லாஹ் எவ்வளவு அருமையான நோன்பு வச்சா ஆகணும் அப்படிலாம் சொல்லல. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முதல்ல சொன்ன கொஞ்சம், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நோன்பு வையுங்கள். உங்களை மட்டும் நான் சொல்லவில்லை, இதற்கு முன்னால் வந்தவர்களுக்கும் சொன்னதை நான் சொல்கிறேன். உங்களை மட்டும் நான் கஷ்டப்படுத்துவதாக நினைக்காதீர்கள், உங்களை சுத்தப்படுத்தத்தான் நினைக்கின்றேன். அதுவும் எனது அச்சம் உங்களது கல்வியிலே வருவதற்கு இந்த பசி தேவையாக இருக்கிறது, இந்த தாகம் தேவையாக இருக்கிறது, இந்த அமைதி தேவையாக இருக்கிறது. உங்களது நாடி நரம்புகளிலே இருக்கிற வேகம் குறைய வேண்டும். உங்களுக்கு कोलेस्ट्रॉल बढ़ते जाता है, शुगर बढ़ते जाता है, बीपी बढ़ते जाता है, कंट्रोल में नहीं आती है. रोजा रखो, मैं कंट्रोल कर देता हूँ. नोबले में ना कंट्रोल आएगा. आना इवन जो ना नोब बच्चा कंट्रोल आना कोई नहीं कर. आना अल्लाह समान नोब वही ना कंट्रोल पड़ी कर. अब अत्तरे वाले नोब के नाम इंशाअल्लाह. ஒருத்தர் கூட அதிலிருந்து மிஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் அத்துணை நபர்களுக்கும் அந்த நசீபை தந்தருவானா. நோன்பு வைக்கிற நேரத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் அல்லாஹ் நோன்பு திறக்கும் வரையிலும் ஆக்கி தருவானா. அப்ப எப்படிப்பட்ட மாசம், சாதாரண மாசம் அல்ல. எல்லா மாதங்களிலேயும் நாம ரஹ்மத்தை கேட்கிறோம். ஆனா இந்த மாசம் ரஹ்மத்தை கேட்கிறது கஹா ரோஸதார், கஹா ரோஸதார் ரஹ்மத்தை கேட்குது. எல்லா மாசங்களிலே ரஹ்மத்து பங்கு வைக்கப்படுது நபியர்கள் சொன்னாங்க. ஆனா ரமதானுடைய மாதத்திலே ரஹ்மத்துகளிடம் பரக்கத்துகளிடம் பங்கு வைக்கப்படுவதில்லை. உணர்த்தியாக அதை கொட்டப்படுகிறது, ஒவ்வொருத்தர் மேலே கொட்டப்படுகிறது. அப்படி கொட்டதுனாலதான் दूसरे दिनों में जो भी हमें पकाते हैं उसमें मजा नहीं है. रमजान में जो भी पकाते हैं खुशबूदार हो जाता है. நல்ல மனமா இருக்கு. கஞ்சி பாருங்க, மதியம் 2 மணி 3 மணிக்கு உள்ள வராருன்னா லோகத்துல சும்மாவே போறதில்லை. கஞ்சி சக்திய பக்கத்துல போய் ஒரு தடவை எல்லாத்தையும் லோகத்துல தான் போறாரு. क्या खुशबू भाई, क्या खुशबू, क्या गंजी, माशाअल्लाह. कब देंगे है, कब तकसीम करने का, असल से पहले की असल के बाद की. எவ்வளவு சந்தோஷம், அத்தனையும் சந்தோஷம். பக்கத்துல எங்க பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் சுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய கடைகள் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஹோட்டல்களா இருக்கும். எங்க பள்ளிக்கு வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, ஹஸ்ரத் तुम्हारी मस्जिद से बाहर आए तो मस्जिद नबवी से बाहर आए तो कैसा रंगा की वैसा है. நான் நினைச்சேன் நீங்க பள்ளி ஒப்பிட முடியுமா மஸ்ஜித் நபவியோட? ஆனா மஸ்ஜித் நபவிக்கு வெளியில இருக்கிற அந்த கடைகள் இங்க இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அப்ப நான் சொன்னேன், நீங்க ரம்ஜான்ல வந்து பாருங்க, அதுக்கு பிறகு எப்படி இருக்கு இன்னும் சந்தோஷமா சொல்லுவீங்க. காரணம் ரமதான்ல இறங்குற பரக்கத்து அந்த கிரில் சிக்கன்ல போய் விழுகும். ரமதான்ல இறங்குற பரக்கத்து அவர் வச்சுக்கிற டபரால போய் இறங்கும். அதனால அந்த சாப்பாடு எல்லாம் 100 மடங்கு